ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அந்த 2 வாழைக்காயும் லைட்டாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணணும். அதுக்கு 15 பூண்டு, 7 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இந்த பேஸ்ட்டு தான் ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் உங்கள்கிட்ட தண்ணி நிறையா விட்டுச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு லைட்டாக அப்படியே நம்ம கூட மேலே தூவி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சியை. இது நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் ஊறினா தான் அந்த மசாலாலாம் அந்த வாழைக்காயில் இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாழைக்காவாக பொரிச்சு எடுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அந்த எண்ணெய் கொதிலாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை நம்ம எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது லெமன் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.